Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Employees Provident Fund Organization. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 132 கருடங்கள், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 32 கருடங்கள், ஓபிசிக்கு 87 கருடங்கள், எஸ்சிக்கு 48 கருடங்கள், எஸ்டிக்கு 24 கருடங்கள், பிடபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா 12 கருடங்கள். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33 வயது, எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது, பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 7 இந்த பே மேட்ரிக்ஸ் ஆஸ் பர் 7th சிபிசி. ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணி. தி போஸ்ட் இஸ் பர்மனண்ட். குரூப் பி போஸ்ட் இது. ப்ரொபேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27 மார்ச் 2024. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடிட் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 2024 முதல் 3 ஏப்ரல் 2024 வரை. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வீடியோ நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.